ரெட் லேபிள் இந்த ஒரு படம் தேட்டரில் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் இந்த ஒரு படம் போயிட்டுருக்கு. இந்த படத்தோட நம்ம கதையை பார்க்கும்போது, ஒரு காலேஜில் வந்து ஒரு சேர்மன் ஒரு எலெக்ஷனை வச்சு இந்த ஒரு கதையம்சம் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கதை, செகண்ட் ஹாஃப் ஒரு கதை மாதிரி போகும். அந்த ஒரு காலேஜில் வந்து ஒரு எம்எல்ஏ பையன் வந்து படிப்பான். அவன் வந்து ரொம்ப ஒரு அடாவடியான ஆள். ஆனால் அந்த எம்எல்ஏக்கு வந்து அவன் பையனை வந்து ஒரு பெரிய அரசியலில் எப்படியாச்சும் அவனுக்கு சேர்த்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து கங்கணம் கட்டிட்டு அந்த எம்எல்ஏ ஒரு கட்டத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த பாண்டின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அவன் தான் அந்த காலேஜில் வந்து ரொம்ப ஒரு அடாவடித்தனமான கொஞ்சம் அருவருப்பான செயல்லாம் ஒரு கட்டத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்டு வாத்தியார்லேருந்து யாருமே ஒரு கட்டத்தில் அவனை வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் அங்கே வந்து ரொம்ப அடாவடி தாங்க முடியாமல் இல்லாமல் அந்த காலேஜில் வந்து ஒரு எலெக்ஷன் வருது. அந்த சேர்மன் எலெக்ஷன். அதில் வந்து அந்த பையன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த பாண்டியன் சொல்கிற பையன் ஒரு கட்டத்தில் வந்து போட்டிடுறான். நல்லா படிக்கக்கூடிய மாணவன் ஒரு கட்டத்தில் வந்து அவனும் அந்த எலெக்ஷனில் வந்து அவரும் ஒரு கட்டத்தில் போட்டிடுறாப்புல. அங்கே உள்ள வாத்தியார்லாம் அந்த எம்எல்ஏ பையனை வந்து நம்ம எப்படியாச்சும் மூஞ்சில கறியை பூசணும் அப்படின்னு சொல்லி விட்டு அங்கே உள்ள வாத்தியார்லேருந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி விட்டு நம்ம எப்படி சொல்ல அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்லாம் ஒரு கட்டத்தில் கேட்குறாங்க. கேட்க போகும்போது லெனின் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அவர் அந்த படத்தோட ஒரு மெயின் ஹீரோவாக நடிச்சிருக்காப்புல. அவர் எப்படின்னா ஒரு பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட்டு. அவர் வந்து ஃப்ளெக்ஸ் இந்த கட் அவுட் வைக்கிற ஒரு ரீதியான ஒரு தொழிலை ஒரு கட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அவர் ஒரு கட்டத்தில் வந்து முன்னாள் கல்லூரியில் வந்து ஒரு பெரிய ஒரு சேர்மனை வந்து அவர் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது அங்கே எப்படிலாம் ஒரு தட்டி கேட்டு ஒரு ஆளாக இருக்காப்புல. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவரு கிட்டத்தட்ட ஒரு 4 கேஸில் ஒரு கட்டத்தில் மாட்டியிருக்காப்புல. மாட்டிக்கிருக்க கோர்ட்டு கேஸமாக ஒரு கட்டத்தில் வந்து போயிட்டுருக்காப்புல. ஆனால் இங்கே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த முன்னாள் கல்லூரி ஹீரோ ஒரு கட்டத்தில் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி எலெக்ஷன் எப்படியாவது ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்டத்தில் ஒரு பல ஐடியாலாம் கொடுத்து ஓகே பண்ணுறாப்புல. ஓகே பண்ணாதப்போ பாண்டிங்க அப்போ நல்லா படிக்கக்கூடிய பையனை ஒரு கட்டத்தில் வந்து போட்டி போட்டு நம்ம அதில் நல்லா படிக்கக்கூடிய பையன் வந்து ஒரு கட்டத்தில் செவிச்சிட்டாங்க. செவிச்சதுக்கப்புறம் அவன் அந்த பாண்டின்னு சொல்கிற ஆளு ஒரு கட்டத்தில் வந்து தோத்ததுக்கப்புறம் இவனை இந்த மெயினான ஹீரோ லெனின் அவரை எப்படியாச்சும் நம்ம கொல்றதுக்கு ஒரு கட்டத்தில் வந்து பாண்டி ஒரு கட்டத்தில் வந்து ஆள் சேர்த்து ஒரு கட்டத்தில் வந்து கொல்ல பார்க்குறாங்க. அதுலேருந்து நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் தப்பிச்சு போயிடறாங்க. தப்பிச்சு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு கதை ஒன்று ஆரம்பிக்குங்க. அது எப்படின்னா அந்த பாண்டின்னு சொல்கிற கேரக்டருக்கு ஒரு அக்கா ஒன்று இருக்கு. அந்த அக்கா வந்து நம்ம லெனின் அவ்வளோ ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஹீரோயின் ஒரு கட்டத்தில் லவ் பண்ணுறா. இது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏ ஒரு கட்டத்தில் வந்து மகள் இப்படி பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு சின்ன போய் வந்து கல்யாணம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரவுடியை வந்து கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிடப்போ அதுக்கப்புறம் இங்கே ஒரு கட்டத்தில் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு காலேஜில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று நடக்கும். அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பெரிய ரவுடி வந்து அங்கேருந்து காலேஜில் வந்து நம்ம ஹீரோட ஒரு கட்டத்தில் சண்டை ஓட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் வந்து போட்டு தள்ளிடுறாப்புல. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, அதுக்கப்புறம் ஏற்கனவே சும்மாவே நம்ம ஹீரோ மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. ஆனால் அடுத்த ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அவன் வந்து 10 வருஷத்துக்கு வெளியில் எடுக்க முடியாத அளவுக்கு கேஸ் ஆயிரம் சொல்லிவிட்டு பாடி வந்து அவன் மறைக்கிறதுக்கு அவருக்கு ஒரு கட்டத்தில் வந்து இது வந்து தற்கொலை பண்ணுற மாதிரி அந்த செட் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கட்டத்தில் வந்து இந்த கேஸில் இருந்து தப்பிச்சாப்புலையே. அதுக்கப்புறம் இந்த கொலை கட்டத்தில் வந்து தற்கொலை மாதிரி செட் பண்ணாப்புலையே. அப்படிதாங்க இந்த படத்தோட கதையாக இருக்குது. இதை பார்க்கும்போது தக்காளி ஸ்டார்டிங்லேருந்து எண்டோட அடுத்த எப்படி சொல்ற அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட சம்பவங்களும் போட்டு பார்க்கறதுக்கு சூப்பராக அழகாக காமிச்சிருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கபடியாக இருந்துச்சு. ஆனால் நம்ம ஹீரோ அவர் தான் இந்த படத்தோட ஒரு மெயின் ஹீரோவாக இருக்காப்புல. அதை பார்க்கும்போது தக்காளி அவர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. அதை பார்க்கும்போது அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது எப்படி சொல்ல எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷனாக இருக்க மாதிரியே காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு படத்தில் இதுதான் ஒரு படம்னு நினைக்கிறேன். அதனால சூப்பராக கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு பார்க்குற ரசிக்க முடியாமல் கொஞ்சம் நடிச்சு கொடுத்துருக்காப்புல. நம்ம அஸ்மின் யாசர் அவர் அந்த ஒரு படத்தோட அந்த ஒரு பவித்ரான ஒரு கேட்டில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஆக்டிலேருந்து எல்லாம் பார்க்குற ஓரளவுக்கு ஓகே மாதிரி தாங்க சரி இருந்துச்சு. ஆனால் ஒரு லாஸ்ட்டுக்கு அவளுக்கு ஒரு கதை அம்சம் வச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது என்னன்னா இப்படி ஒரு ட்விஸ்ட்டாக அப்படியே நமக்கு கட்டத்தில் தோணும். ஏன்னா லாஸ்ட் ட்விஸ்ட் வந்து வேற லெவலில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. நம்ம இந்த ஒரு படத்தில் வந்து நம்ம உதயா அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று அவர் தான் இந்த ஒரு படத்தோட நம்ம அந்த பாண்டியன் சொல்றதுக்கு எம்எல்ஏ அப்பாவா நடிச்சிருப்பாப்புல. ஒரு பையனை பெற்று விட்டுருக்காப்புல. இப்படி ஒரு கண்டிச்சு வளர்த்துருக்கலாமே எல்லாமே ஒரு பாட்டு தான் வந்து நீ என்ன வேணா பண்ணுடா அவனே பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம கொள்ளாம நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்லி விட்டு அவர் ஒரு கட்டத்தில் வந்து அப்பனுக்கு மகனுக்கு என்னடா இது 2 பேருமே ஒரு கட்டத்தில் கேடு கட்டாங்களா இருக்காங்களா அப்படின்னு நமக்கே ஒரு கட்டத்தில் தோணுச்சு. மற்றபடி அதுதான் அவருக்கு ஒரு மெயின் கேரக்டராக இருந்துச்சு. நம்ம உதயகுமார் அவர் ஐடியிலேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு எம்எல்ஏ கேரக்டரில் வேலோட சம்பவம் பண்ணிட்டு போயிருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம அனுபவன் அவர் தான் இந்த படம் காமெடி கேரக்டராக நடிச்சிருப்போம். அதை பார்க்கும்போது அவர் ஐட்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குற ஓரளவு ரசிகபடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம லெனின் அவரோட கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டத்தில் வருவானுங்க. தக்காளி ஸ்டார்டிங்லேருந்து எந்த ஒரு அவங்களோட ஒரு சிரிப்பாக இருக்குங்க. ஒவ்வொரு கேரக்டர்லேருந்து டைலாக்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு கட்டத்தில் ஒரே சிரிப்பு சம்பவமாக தாங்க இருக்குது. அதை பார்க்கும்போது ஐடியில் இந்த 2 ஆக்டர் பேர் தெரியல. ஆனால் படம் சூப்பராக அந்த காமெடியில் அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை எடுத்து நம்ம
வினோத் அவதான் இந்த படத்தோட டைரக்டர் இருக்காப்புல. கண்டிப்பா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா இப்படி ஒரு கதையம்சம் கொண்ட ஒரு கல்லூரி, அப்புறம் ஒரு கிரைம். அத வச்சு இந்த 2 கதைய வச்சு வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பா கண்டிப்பா ஒரு கட்டத்துல வந்து வாழ்த்து தெரிவிக்கும். கைலாஷ் மேனன் அவரும் இந்த படத்தோட இசையமைப்பாளர் இருக்காப்புல. பிஜிஎம் பேக்ரவுண்ட்ல ஸ்கோர்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு பக்காவா குடுத்துருக்காப்புல. இந்த படத்துல மெயினா அந்த பாண்டியன்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க கைஸ். இந்த ஒரு காலேஜ் ரவுடி ஸ்டூடெண்டா நடிச்சிருக்காப்புல. கண்டிப்பா அவருக்கு வந்து இந்த படத்துல வந்து வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பா நடிப்பாப்புலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஒரு ரவுடித்தனமான ஒரு செயல செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாரி அவர் கேரக்டர் இருக்கு. அத பார்க்கும்போது அவர் ஆக்டிங் தாங்க இதுல வேற லெவல்ல ஒரு எப்படி ஹீரோவுக்கு மேல அவரு தான் வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறேன். மத்தபடி இந்த படம் ஒரு ஃபேவரட் தாராளமா உட்காந்து பார்க்கலாம் கைஸ்.